ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம டிகே சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக்சல் லேப்ல எப்படி எடிட் பண்றதுன்னு தான். பிக்சல் லேப் எதுக்கு யூஸ்னா நம்ம போட்டோஸ் எடிட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி மேலே ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிக்சல் லேப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்காங்க. பிக்சல் லேப்பில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரைட் சைடு கார்னர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரம் கேலரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜோக்கர் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்குதில்ல, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏன்னு இருக்கும். ஏ கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்டு, அது நீங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைப் அடிச்சிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஜோக்கர்னு டைப் அடிக்கிறேன். ஜோக்கர்னு டைப் அடிச்சுட்டு டன் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா கலர்னு இருக்குது, அது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலர் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ ஏபி ஃபாண்ட் கிளிக் பண்ணால் நிறையா ஃபாண்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பிக்சல் லேப்பில் எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா கலர் இருக்கும். அதே மாதிரி தான் ரைட்டில் ஃபுல்லாக வச்சுக்கலாம், லெஃப்டில் கலர் ஃபுல்லாக வச்சுக்கலாம், டாப்லேயும் கலர் ஃபுல்லாக வச்சுக்கலாம், பாட்டம்லேயும் ஃபுல்லாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு கலர் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரோக்கு அவுட்லைன் விழுவோம். இப்போ ஜோக்கர்ன்னு இருக்குதுன்னா ஜேக்கு அவுட்லைன், எல்லாத்துக்கும் அவுட்லைன் வரும். நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஷேடோன்னு இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேடோ வச்சுக்கலாம். பின்னாடி நெட்வொர்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேடோவை எந்த சைடில் வேணாலும் வச்சுக்கலாம், ரைட்டு லெஃப்ட்டு. அதே மாதிரி தான் டாப் அண்ட் பாட்டமும் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னர் ஷேடோன்னு இருக்குது, அது கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர், என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா நிறையா கலர் இருக்குது, அது என்ன கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு அந்த ப்ளூமர்ன்னு இருக்கும், நீங்கள் அந்த ஷேடோ ஷேடோ அடிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப்பில் பார்ட் 1 வீடியோ. இன்னும் நிறையா ஆப்ஷன் இருக்குது, அது எப்படின்னு நாளைக்கு சொல்லித்தரேன். நீங்கள் பார்ட் 2 வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மேலே ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.